அதனுடைய 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க. உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ரொம்ப வியாக்கியானம், ரொம்ப விவரிச்சுலாம் பேச மாட்டேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கோங்க. பிறகு வருகிற வாரங்களிலே இதை பற்றி கர்த்தர் அனுமதிச்சா பேசுகிறேன். இங்கே சொல்கிறார் ஆண்டவர், இந்த ஆண்டு உனக்கு திறந்த வாசலை வைக்க போகிறேன். ஆமீன் சொல்லுங்க. ஒரு வாசல் என்றால் அந்த வாசலுக்கு ஒரு வாசக்கால், அப்புறம் ஒரு கதவு எல்லாம் இருக்கும். கதவு ரொம்ப முக்கியம். கதவு இல்லைன்னா கண்டதெல்லாம் வீட்டு உள்ள வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. கதவு, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனால் இன்னும் ஆஃபீஸ் திறக்கலைன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? கதவு ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம் கேட்டிங்கன்னா, கர்த்தர் திறக்க வேண்டிய கதவு ரொம்ப முக்கியம். ஆமீன் சொல்லுங்க. இதுவரைக்கும் அடைப்பட்டு இருந்த கதவு ஆண்டு கர்த்தர் திறப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டு உனக்கு முன்பாக திறந்த வாசல். ஏன் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ என்ன பண்ணலன்னா மறுதலிக்கவே இல்லை. என் வசனத்தை நீ கை கொண்டபடியால் இந்த ஆண்டில் என்ன பண்ண போற? திறந்த வாசல். உனக்கு ஒரு அருமையான வாசலை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இங்க கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு 3 காரியம் பேச போறோம். 1, மூடப்பட வேண்டிய வாசல்கள், உங்களால் மூடப்பட வேண்டிய வாசல்கள். 2வது, கர்த்தரால் திறக்கப்பட வேண்டிய வாசல்கள். 3வது, கர்த்தர் திறக்க போகிற புது வாசல்கள். ஆமேன் சொல்லுங்களேன். உங்களாலே மூடப்பட வேண்டிய வாசல் கொஞ்சம் ஆழமா இருக்கும், கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. உங்களால் மூடப்பட வேண்டிய வாசல்கள். ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் 4 வாசல்களை தேவன் தந்திருக்கிறார் அவன் சரீரத்திலே. இந்த 4 வாசல்களின் வழியாய் தான் பிசாசு உள்ளே பிரவேசித்து தேவ ஜனம் பெற வேண்டிய நன்மைகளை கெடுக்கிறான். இந்த 4 வாசல் வழியாய் பிசாசு ஒவ்வொருவருக்குள்ளும் புகுறான், ஒவ்வொருக்குள்ளும் வருகிறான். இந்த 4 வாசல்களை இந்த ஆண்டு நீங்கள் அடைக்க கற்றுக்கொள்வீர்களானால் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 1, உன் இருதய வாசலை இந்த ஆண்டு அடையுங்கள். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் இருதய கதவுகளை மூடாததால் பிசாசு உள்ளே வருகிறான். அல்லது இருதயத்தின் வாசல்களை அவர்கள் மூடாமல் இருப்பதால் பிசாசு உள்ளே வருகிறான். சில நேரம் ஆண்டவர் சொல்றாரு, சில மனிதர்களுக்கு உங்கள் இருதயத்தை மூட வேண்டும், சில உறவுகளுக்கு உங்கள் இருதயத்தை மூட வேண்டும், சில நண்பர்களுக்கு உங்கள் இருதயத்தை மூடணும், சில சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு உங்கள் இருதயத்தை மூட வேண்டும். நம் இருதய கதவுகளை அடைக்க வேண்டும். எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. உங்க இருதயத்தில் இருக்கிறத இந்த ஆண்டு வெளிப்படுத்தக்கூடாது. நீங்க மரியாளோட வாழ்க்கையை பாருங்க. தேவ தூதன் வந்து சொல்லுகிறான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவர் பரிசுத்த ஆவியிலே உண்டாவார். தன் கண்ணவன் இடத்துல கூட சொல்லாமல், லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதை தன் இருதயத்தில் அவள் அடக்கி வைத்துக் கொண்டாள். ஆமென். படி படி. மரியாளோ சங்கதி எல்லாம் இருதயத்திலே வைத்து. ஹலோ சிஸ்டர், பிரதர், கவனிங்க. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை எல்லார் இடத்திலும் இருதயத்தின் வாசலை திறந்து காட்டாதே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி பாருங்க. எப்படி அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பிசாசு அழித்தான் தெரியுமா? அவன் இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் வேசியாகிய தெலீலாளுக்கு திறந்து காண்பித்தான். இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை எல்லார்கிட்டயும் சகதி, நான் சோசியல் டைப் சிஸ்டர், நான் சோசியல் பிரதர் என்று எல்லாரிடத்திலும் உன் இருதயத்தை திறந்து காண்பிக்காதே. இருதய கதவுகளை இந்த ஆண்டு பூட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்க எல்லாரிடத்திலும் உங்கள் இருதயத்தை திறந்து காண்பித்தனுடைய விளைவு, பலம் உங்களை விட்டு போய்விட்டது. ஆவிக்குரிய பலம், ஆவிக்குரிய அபிஷேகம் உங்களை விட்டு போய்விட்டது. நீங்கள் போக வேண்டிய தரிசனத்தின் பாதை போக முடியாமல் நீங்கள் தடுமாறி நின்று கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த நன்மைகள், கர்த்தர் செய்ய டேனி சொன்னாரு, நான் சாட்சி சொன்னாலே எனக்கு என்ன ஆயிடும்? ஒரு தீமை வந்துடும். இருதயத்தை எல்லாரிடத்திலும் இந்த ஆண்டு திறக்காதிருங்கள். குறிப்பா நான் சொல்றேன், உங்க உறவுகளிடத்தில் திறக்காதிருங்கள். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். விளைவு, அவனுடைய பலம் அவனை விட்டு போனது, அபிஷேகம் போனது, வல்லமை போனது. எல்லாரிடத்திலும் எல்லாவற்றையும் சொல்லாதீர்கள், காட்டாதீர்கள். 2வது நான் சொல்றேன், கடந்த கால நினைவுகளுக்கு உங்கள் மன கதவுகளை, இருதய கதவுகளை இந்த ஆண்டு அடைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தினவைகளை யோசிக்க கூடாது,
பூர்வமான சிந்திக்க கூடாது. உன் இருதய கடவு அடிக்கடி பழைய காரியங்களை உள்ளே கொண்டு வரும்போது பிசாசு வேகமாய் உள்ளே வந்து உன்னை சோர்வடைய பண்ணுகிறான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிறான். பழைய சிந்தனைகள், தோல்வியின் சிந்தைகள், அதற்கு உன் இருதய கதவை கர்த்தர் இந்த ஆண்டு போட்டு பூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்? ஆவியானவர் எங்கிருந்து ஒரு மனிதனோடு பேசுகிறார் என்றால் இருதயத்திற்குள் இருந்து தான் பேசுகிறார். இந்த இருதயம் மற்றவர்களுக்கு திறந்து காண்பிக்கும் போது உள்ளே ஆவியானவர்களை செயல்பட முடியாது. உன் இருதயம் பழைய காரியங்களுக்கு திறந்திருக்கும் போது ஆவியானவரை பேச முடியாது. இந்த ஆண்டு சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட இருதயத்தின் வாசலை நீ அடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது கண்களின் வாசல்களை அடையுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். உங்களுடைய கண்களின் வாசல்களால் தான் உங்களுக்கு வர வேண்டிய பல காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறது. இயேசு சொன்னார், உன் கண்கள் உனக்கு இடறல் உண்டாக்கினால் நீ ஒரு கண்ணை பிடுங்கி போட்டுவிட்டு நீ பரலோகத்துக்கு வா. உன் கண் உன்னை நரகத்திற்கு கொண்டு போய் விடக்கூடாது என்று கடினமாய் எச்சரித்தார். ஏன் இவ்வளவு கடினமாய் ஜனங்களிடத்தில் இயேசு பேசினார் என்றால், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழித்து நாசப்படுத்துவது கண்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டவர்களை தீர்மானம் பண்ணுங்க, என் கண்களின் வாசல்களை ஆண்டவரே நான் அடைக்க போகிறேன். 101 சங்கீதம் 3 வசனத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் தாவீது, தீங்கான காரியத்தை என் கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர மாட்டேன் என்று. ஆனால் அந்த தீர்மானத்தை அவரே உடைத்து தீங்கான காரியத்தை கண் முன்பாக காண்பித்து கர்த்தரிடத்தில் இதுவரைக்கும் பெற்ற நல்ல பேர், இதுவரைக்கும் இருந்த எல்லா அபிஷேகத்தின் நுகங்களை முறிச்சு போட்டுட்டு அந்த ஸ்திரியோட அநியாயமாய் பாவம் செய்து அவங்க கணவனை கொண்டு போட்டதனுடைய விளைவு தெரியுமா? என்றைக்கு அந்த தவறை அவன் செய்தானோ அன்று முதல் அவன் வாழ்க்கையில நஷ்டங்களும் அவன் வாழ்க்கையில யுத்தங்களும் ஏற்பட ஆரம்பித்தது. சகோதரா, இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசுறாரு. இந்த 31ஆம் தேதி என்ன தெரியுமா? 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை. உன் கண்களின் வாசல்களை அடை. உனக்கு ஏற்படுகிற யுத்தங்கள், உனக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள், உன் வீட்டில் இழந்த இழப்புகள் அத்தனைக்கும் காரணம் தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க மாட்டேன் என்று ஒவ்வொரு வருஷமும் தீர்மானம் எடுக்கிறாய். உன் பைபிளில் எழுதி வச்சிருக்கிற இனி பார்க்க மாட்டேன், இது உடன்படிக்கை என்று உடன்படிக்கை செய்த நீயே உடன்படிக்கை உடைத்து கொண்டிருக்கிறதை மறந்து விடாதே. யோபுவை பாருங்கள், 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஐயோ என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், நான் ஒரு ஸ்திரியோட எப்படி நினைவாயிருப்பேன், வேற காரியத்தின் மேல எப்படி நினைவாயிருப்பேன். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து எனக்கு தேவன் கொடுக்கிற பலன் என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணினதுனால எனக்கு கிடைத்தது. நான் சொல்றேன், தேவையில்லாத டிவி, தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத ஆடியோ, தேவையில்லாத கண்ணுக்கு முன்னாடி வைக்க பாட்டேன்னு இந்த வருஷம் நீங்க தீர்மானம் பண்ணா உங்க வீட்டுக்குள்ள தேவையில்லாத காட்சிகள் டிவியில ஓடுமானால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இதனால் உன் குடும்பத்தில் இழப்புகள், அவமானங்கள், நஷ்டங்கள். தாவீதே, நீ ஏன் துரத்தப்பட்டாய் தெரியுமா? ஏன் நீ ராஜா இல்லாம நாடு அலைஞ்ச தெரியுமா? நான் உன்னை ராஜாவை ஏற்படுத்தினேன், என்னோட உடன்படிக்கை பண்ணிய உடன்படிக்கை நீ உடைச்சிட்ட. கர்த்தர் சொல்றார், கண்களின் வாசல்களை அடையுங்கள். ஆமென் சொல்லுங்க. 2ஆம் வசனத்தில் சொல்றாரு 31:2, உன்னதத்திலிருந்து வரும் பலன் போதும். இவர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து எனக்கு பலன் வரும். அல்லேலூயா. 3வது, காதுகளின் வாசல்களை அடையுங்கள். ஆமென். என்ன வாசல் அடைக்கணும்? ஒரு மனிதனுக்கு சோர்வை, பயத்தை, தோல்வியை கொடுக்கிற பிசாசு பயன்படுத்துகிற ஒரு வாசல் காதுகள். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பிரசங்கி எச்சரிக்கிறான், சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ என்ன பண்ணாத, கவனிக்காத, கவனியாத. எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான், உலகத்தில் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், முதலாவது உன் இருதய வாசல் அட, 2வது உன் கண்களின் வாசல் அட, 3வது உன் காதுகளின் வாசல் என்ன பண்ண அட. சிலருக்குலாம் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருன்னா 2 பேர் நமக்கு வேண்டாத பேசியிருந்தா இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க. நிறைய மாமியாருக்கும் மருமவளுக்கும் ஆகாம போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது அவன் வீட்டுக்காரங்கிட்ட போய், தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்றது யாரும், அவன் வீட்டுக்காரங்கிட்ட போய் பர்சனலாக அதுக்கு தேவையான ஏதோ ஒன்று சோ இன்னர் வேறு ஏதோ ஒன்று குசு எப்படி சொல்லுவாங்க, எனக்கு இன்னர் வேறு வாங்கி நான் ரோட்டில் கத்துவாங்க, எங்க எனக்கு தேவைப்படுதுன்னு. இந்த அம்மாக்கு நான் நினைப்பு தெரியுமா? என்ன நினைப்பேன்? என்னை பற்றி தான் போய் குசு குசுன்னு சொல்கிறா. இந்த மாதிரியே பாதி கேள்வி அனாதி ஆகிப்போச்சு. சொல்ல மாட்டீங்க ஆமீன்னு? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் காதுகளின் வாசல்களை நீ அடைப்பாயானால் நீ சந்தோஷமா வாழ்வ. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாத. ரோட்டில் ஆடி பாடின ஸ்திரீகள் பாடலை சவுல் அரண்மனையில் இருந்து கேட்கிறான். இவன் கேட்கல. உங்களுக்கு எத்தனை பேர் ரகசியம் தெரியும்?
என்னடா அங்கே பாடிக்கினே போகிறாங்க, என்ன பாட்டு அது, உனக்கு என்ன பாட்டுன்னா உனக்கு என்னடா, உனக்கு ராஜஸ்தானத்தை கொடுத்துருக்காருல்ல, நீ உட்காந்து ராஜாவா அரசாலே, நீ எதுக்கு போய் என்ன பாட்டுன்னு கேட்ட. உடனே கேட்டவன் சொன்னா, நீர் கொன்னது 1000 தானா, அவன் கொன்னது 10,000 தானா. அன்னைக்கு காய் முகாரம் வந்தது, அன்னைக்கு கிருபை வெளியே போச்சு, அன்னைக்கு பிசாசு உள்ள வந்து இறங்கிட்டான். தேவையில்லாத காரியங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் காதுகளை அடைக்காவிட்டால் சவுலுக்கு ஏற்பட்டது போல விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா என்னோட இந்த வார்த்தைகளை பேசினார். நீங்க இந்த சத்தியெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. உங்க காதுகளின் வாசல்கள் இந்த ஆண்டு அடைக்காமல் ஆமென் சொல்லுங்க. நீங்க இருப்பீர்களானால் சவுலுக்கு ஏற்பட்டது போல சில நிலைகள். முதல் ராஜாங்கம் அவனுக்குள்ள வந்தபோது கவனிங்க, முதல் வந்தபோது பேலியாலின் பிள்ளைகள் எழுந்து இவனா நம்மளை ரட்சிக்க போறான் என்று கேட்டபோது காது கேளாதவனாய் இருந்தான், ஏழையாய் இருந்த போது, ராஜாங்கம் இல்லாத பிறந்த போது. இப்ப ராஜாவான உடனே ரோட்ல பேசுறது கூட அரண்மனையில் கேட்குது. ஹலோ சிஸ்டர் கவனிங்க, எல்லாரும் பேசுறதையும் உட்காந்து கேட்டுன்னு இருக்காதீங்க, இதுக்கு நம்ம நேரம் இல்லை. இந்த ஆண்டு சொல்லும் காதுகளின் வாசல்களை அடைத்து போடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. யெசபேல் பேசின வார்த்தைகளை எலியா கேட்கவே இல்லை. யெசபேலை எலியா நேரில் பார்க்கவே இல்லை. யாரோ வந்து சொல்றாங்க, நாளைக்கு இந்நேரத்தில் உன் தலை மேல இருக்காதான், தலையை வெட்டிடுவாளாம். இந்த வார்த்தையை கேட்டபோது எலியா சோர்ந்து போனவனாய் அவனுக்குள்ள விரக்தி ஏற்பட்டு சொல்றான், ஐயோ என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, ஆண்டவரே என்னை அன்று எடுத்துக்கொள்ளும். எங்கிருந்து வந்து பிரதர் உனக்கு இந்த சோர்வு தெரியுமா? யாரோ பேசுனதை யாரோ சொல்லி ஏன் நீ கேட்டு நீ சோர்ந்து போற, டல்லாய் வர, வீட்டுக்கு சந்தோஷமா வர வேண்டிய ஆளு நீ ஏன் டல்லா வர தெரியுமா? அப்பப்பா உன்னை பத்தி அப்படி பேசிட்டாங்க, என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் நீ சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? யாரோ பேசுகிறதை உன் காதுகளின் வாசல்கள் வழியாய் நீ கேட்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், உன் காதுகளின் வாசல்களை அடைப்பாயானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை பத்தி என்ன பேசுனாங்க தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி பேசல, மறைமுகமா பேசல. ஹேய் யாரடா சொல்ற, உங்க அம்மா வேசித்தனத்தால உன்னை பெத்தாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா சொன்னாங்க? குடிச்சிட்டு போதை மயக்கத்தில் இருக்கிறான், அவனை போய் இப்ப அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவர் எதுக்கே சொல்றாங்க. மூணாவது என்ன தெரியுமா சொன்னாங்க? பெயல்செபூல் என்கிற பேயை கொண்டு இவன் பேயை ஓட்டுறானாங்க. எங்கேயாவது போய் யாரடா இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரா? கம்முன்னு போயிட்டார். ஏன் தெரியுமா இயேசு ஜெயித்தாரு? ஏன் தெரியுமா இயேசு எவ்வளவு பெரிய? யார் எதை சொன்னாலும் காதல வாங்க மாட்டார். பிரதர் அங்கங்க வேடிக்கை பார்க்காது, எனக்கு கவுனி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு திறந்த வாசலை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் மூட வேண்டிய சில காரியங்கள், உங்க மனக்கதவுகளை எல்லாருக்கும் திறக்காதீங்க, பழைய நினைவுகளுக்கு திறக்காதீங்க. ரெண்டாவது என்ன சொன்ன? உன் கண்களை எல்லாத்துக்கும் கண்டமேனிக்கு பார்க்காத. ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை பண்ணு. மூணாவது உன் காதுகளின் வாசல்களை அடைத்துக் கொள்ளு. நாலாவது உன் வாயின் வாசல்களை அடையுங்கள். வசனம்லாம் சொல்ல நேரம் இல்லை. நீதிமொழிகள் 17:28 வாசி பாருங்க. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான், உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்த அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வாயின் வாசல்களை மூடாததுதான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பேசாம இந்த ஆண்டு இருந்து பாருங்க, அநேகரால் நேசிக்கப்படுவீர்கள், அநேகரால் தேடப்படுவீர்கள். சிலர் வாயிலாம் ரொம்ப மோசம். நீங்க இது எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கோங்க. சில குடும்பங்களில் தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாய் தான். ஆமென் சொல்லுங்க. இந்த வாயை இந்த ஆண்டு சொல்றாரு, உன் வாயை இந்த ஆண்டு மூடுவாயானால் உன் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மைகளை நான் நடப்பித்து காண்பிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 39:1 நோட் பண்ணிக்கங்க. என் வாயை நான் கடிவாளத்தால் அடக்கி வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். மற்றவர்களை குறித்து குறை பேசாதீர்கள். இந்த ஆண்டு பெருமையானவர்களை பேசாதீர்கள், வீண் வழி வார்த்தைகளை பேசாதீர்கள், பார்க்காததை பேசாதீர்கள். இந்த ஆண்டில் உங்க வாயின் வாசல்களை நீங்கள் அடைப்பீர்களானால் கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு திறப்பார். ஆமென் சொல்லுங்க. மல்கியா 1:10 வாசி பாருங்க. எவன் கூலி இல்லாமல் கதவுகளை அடைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இத்தனை வாசல்களை நீங்க அடைக்கிறீங்கல்ல, இத்தனை வாசலை மூடுறீங்கல்ல. ஒன்னு எந்த வாசலை மூடுனீங்க? மனவாசலை மூடுனீங்க. ரெண்டாவது கண்ணின் வாசலை மூடுனீங்க. மூணாவது காதின் வாசலை மூடுனீங்கல்ல. நாலாவது வாயின் வாசலை மூடுனீங்கல்ல. இதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளவு மூட சொல்றேன்ல, உங்களை கூலி இல்லாம உங்களை மூட சொல்லல. நீங்க இதை மூடனா உங்களுக்கு நான் கூலி கொடுப்பேன்றாரு. என்ன ஐயா கூலி? மல்கியா 3:10 வாசி பாருங்க. வானத்துல எனக்கு ஒரு வாசல் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதா புரியலையா? இந்த வாசலை நீங்க அடைச்சீங்கன்னா வானத்துல கர்த்தருக்கு ஒரு வாசல் வைத்திருக்கிறார். வானத்தில் அவருக்கு ஒரு விண்டோஸ் இருக்குது, மதகுகள் இருக்கு. இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த ஆண்டு நான் உங்களுக்கு என் வாசல்களை திறந்து ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவேன்.
எத்தனை பேருக்கு நான் பேசுறது உண்மையா புரிஞ்சுது? ஏன் நமக்காக வானம் திறக்கப்படலை? ஏன் இன்னைக்கு குழுல லோன் வாங்குறோம்? எதுக்காக போய் லோனுக்கு அழிஞ்சு கிடக்குறோம்? ஏன் அழிஞ்சுங்கிறேன் தெரியுமா? இதை எல்லாருக்கிட்டையும் திறந்து காட்டுறது, போறவங்க வரவங்க வீட்டலாம். ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது பாபிலோன் ராஜா திறந்து காட்டின மாதிரி. மூணாவது ரெண்டாவது என்ன குப்பைக்குதோ குப்பை மொத்தத்தையும் உட்காந்து என்ன பண்றது? பார்க்கறது டிவியை காலில் போட்டால் சாயங்காலம் வரைக்கும். மூணாவது போகிறவன் வரவன் என்னதான் தந்து போடுறோன்னு எல்லாத்தையும் கேட்டுன்னு உட்காந்துங்கிறது. ஆமீன் சொல்லுங்க. நாலாவது, இந்த வாசல்களை கர்த்தர் உங்களை சும்மா அடைக்க சொல்லிங்க. அழகாக போட்டிருக்காரு, எவன் கூலி இல்லாமல் வாசல்களை அடைப்பான், நான் உங்களுக்கு கூலி தரேன். என்ன கூலி தெரியுமா? நீங்கள் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதங்கள். ஆமீன் சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டு வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்க வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அவரால் முடியுங்க. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு வீடு கொடுக்க கர்த்தரால முடியும், உங்களுக்கு கார் கொடுக்க கர்த்தரால முடியும், 3 நகை இல்ல 300 நகையை உங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுக்க கர்த்தரால முடியும். வாயின் வாசலை அடைச்சிரு. சொல்லுங்க ஆமென். ரொம்ப நல்ல பொண்ணு மாலினி. ஆமென். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதனோட சாட்சி தெரியும் தெரியாது? அவங்க வீட்டுக்காரர் டெரரிஸ்ட். ஆமென் சொல்லுங்க. டெரரிஸ்ட். ஆமென். கிறிஸ்டின்னாலே அவனுக்கு டெரரிஸ்ட். ஆமென். நீ எங்கனா போ, எங்கனா வா, எனக்கு வந்து மீன் குழம்பு, முட்டை, அப்புறம் வேற என்னமா, எறா, அப்புறம் நண்டு. அவர் என்ன வாங்கி அந்த வேணும்னே ஞாயிற்றுக்கிழமை 7 வாங்கி வருவான். இத்தனையும் செஞ்சு வச்சுட்டு தான் என்ன பண்ணா? சர்ச்சை எத்தனை மணிக்கு? 7:15. இது வரைக்கும் சர்ச்சை ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல மாலினி ஆரம்பத்துல இருந்து வருது. ஒரு நாள் கூட 7:15 தாண்டி வரதில்லை. எத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சுட்ட? அப்ப எத்தனை மணிக்கு எழுந்திருக்குதே? ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர், இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் திறப்பேன். உனக்கு கார் கொடுக்க முடியும் பிரதர், வீடு கொடுக்க முடியும் பிரதர். நீ என்ன கேட்கறியோ இதெல்லாம் நீ மூடிய வேண்டியதை மூடுவாயானால் உனக்காக நான் கட்டடங்களை கொடுப்பேன். ஆமீன் சொல்லுங்க. சபைக்கு நான் இடத்தை கொடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நானும் கொஞ்சம் எல்லாத்தையும் மூடணும். அடிக்கடி போன் பண்ணாதீங்க இனிமே. கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்களேன். அவரால் முடியும். நம்ம பிசாசுகளை இவைகளை மூடினால் உனக்காக பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். இதன் வழியாக தான் ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு புகுறான். நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா புரியலையா? பிசாசுனா எங்க இருக்கிறான்? ஓனிடா டிவி மாதிரி வரமாட்டான். நீ திறந்தினா உள்ள வந்துருவோம். ஆமீன் சொல்லுங்க. இப்படி திறக்கிறா நம்ம அப்படி திறக்க வேணாங்க. எல்லாருக்கும் திறக்காதீங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மூடிடுங்க, பரலோகத்தின் வாசலை திறப்பார். நான் சொல்றேன், உங்களுக்கானதை அவர் நிச்சயம் இந்த ஆண்டு திறப்பார். ரெண்டாவது திறக்கப்பட வேண்டிய வாசல்கள், தேவனால் நமக்கு திறக்கப்பட வேண்டிய வாசல்கள். நம்மள பல நன்மையின் வாசல்கள் திறக்கப்படாமல் போனதற்கு தேவனை தேடுவதில் நமக்கு இருந்த அந்த ஆர்வ குறைவுகள், கவனக்குறைவுகள், மெத்தனம், அசட்டைகள் தான் காரணம். உங்களுக்கு தெரியுமா? தேவன் உங்களுக்காக நீங்க பிறந்த போதே திட்டமிட்டுறார். இதை தாண்டி இதை தாண்டி நான் என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்துக்கு. ஆனால் பல வாசல்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டதாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேவனை தேடாம, அவரை ஆராதிக்க வேண்டிய விதத்தில் ஆராதிக்காம, நீங்கள் காண்பித்த மெத்தனங்கள், நீங்கள் பண்ணின அசட்டைத்தனங்கள், உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படாமலே இருக்கிறது. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி தீவிரமாய் தேவனை தேடுவாயானால் நிச்சயம் புதிய வாசல்களை கர்த்தர் உனக்கு திறக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போறதுல கூட மெத்தனம் காட்டுங்க. ஆனா சபைக்கு வர்றதுலையோ, காலையில் எழுந்து ஜெபிக்கிறதுலையோ, ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வேதத்தை வாசிக்கிறதுலையோ, ராத்திரியில வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துறதுலையோ அசட்டை இந்த ஆண்டு காண்பித்து விடாதீர்கள். ஏனென்றால் பூட்டப்பட்ட வாசல்கள் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. நான் முடிச்சிடுறேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டு அடைவீர்கள், தட்டுங்கள். எதை தட்டுங்க? பார்த்தீங்களா? வந்துச்சு தட்டு. என்னது? உனக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவை தட்டணும். ஆமீன் சொல்லுங்க. உனக்கு கதவு பூட்டி இருக்குது பாத்தியா? அந்த கதவை இந்த ஆண்டு தட்டுன்றாரு. கேளுங்கள், தட்டுங்கள், வாசிய திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். இந்த ஆண்டு தட்டுகிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க.
இதுதான் தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? இந்த ஆண்டு நான் தட்டுகிறவர்களுக்கு வாசல்களை திறக்க போறேன். ஆமேன் சொல்லுங்க. 3 காரியத்தை இங்க சொல்றாரு பாருங்க. தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். ஆமேன். ஒன்னு சொல்றாரு, கேளுங்கள். என்னத்த கேளுங்க? உங்களுக்கு தேவையானது அவர்கிட்ட கேளுங்க. ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சிஸ்டர் தேவை? பிரதர் உங்களுக்கு என்ன தேவை? தேவையானதை அவரிடம் மட்டும் கேளுங்கள். சிலர்லாம் லோன் எழுதி வச்சுட்டு வந்து கத்தர்கிட்ட கேட்டு இருப்பாங்க. ஆண்டவரே 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 ஆண்டவர். அது சிலர் எழுதி வச்சுட்டு வந்துக்கிறேன் அங்கேயே போன்றுவார். உங்களுக்கானதை தேவனிடத்தில் இந்த வருஷத்துல கேளுங்கள். 2வது தேடுங்கள். யார் இடத்துல? அவரிடத்துல மாத்திரம் தேடுங்கள். 3வது சொல்றாரு, தட்டுங்கள். எது வரைக்கும்? திறக்கிற வரைக்கும். 3 விதமான ஜெபத்தை இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். எது வரைக்கும் கேட்கணும் பாஸ்டர்? எது வரைக்கும் அவரை தேடணும் பாஸ்டர்? எது வரைக்கும் அவரை தட்டணும்னா திறக்கப்படும் வரை. அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5லிருந்து 10 நோட் பண்ணிக்கங்க. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய வீட்டுக்கு நடுராத்திரிக்கு போறார். ஏன் போறார்னா, திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாரு. அவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த சாப்பாடுமே இல்லை. அதனால உன் வீட்டில் சாப்பாடு இருக்குது, உன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்குது, உன் வீட்டில் நன்மை இருக்குன்னு தெரியும். அதனால அந்த கதவை தட்டுறாரு. உள்ள இருக்கிற நண்பர் சொல்றாரு, ஐயோ நடுராத்திரில வந்து தட்டாத, என் பிள்ளைகள் எல்லாம் என் பக்கத்தில் படுத்திருக்கிறாங்க, நான் உனக்கு திறக்க மாட்டேன், அதனால நீ காலையில வாப்பான்றாரு. அவன் தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருந்தான் பாருங்க. அவன் தட்டினது நிமித்தம் அல்ல, அவன் தனக்கு சிநேகிதனா இருப்பதனால அவன் மேல மனம் இறங்கி அவனுக்கு திறந்தது போல இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, நீ ரொம்ப நாளா தட்டிட்டு இருக்கிற, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க, இந்த ஆண்டு நான் திறந்து உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மை, உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை உனக்கு இந்த ஆண்டு கொடுப்பேன். தட்டுறதை நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் இடத்துல இந்த ஆண்டு கேட்டு பாருங்க. நான் சொல்றேன், சிநேகிதனுக்கு மனம் இறங்கி அந்த நண்பன் திறந்திருப்பாரானால் நீங்கள் சிநேகிதர் அல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். இந்த ஆண்டு தொடர்ந்து கூப்பிடுவீர்களானால் மனம் இறங்கி பல வாசல்களை கர்த்தர் இந்த ஆண்டு திறப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னால 10 நிமிஷம் தான் துதிக்க முடியுமா? 2024 என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம்? 20 நிமிஷம் துதிக்க ஆரம்பிங்க. நான் 10 நிமிஷம் தான் இது வரைக்கும் ஜெபித்தேன் பாஸ்டர். பரவாயில்ல, 20 நிமிஷம் ஜெபிங்க. உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்று பிசாசு பார்க்கணும், உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்க்கணும். உனக்குள்ள அந்த 10 நிமிஷம் ஜெபத்தை இந்த ஆண்டு 20 நிமிஷமா மாற்றுவாயானால் நான் சொல்றேன், தட்டுகிற தேடுகிற உனக்கு இந்த ஆண்டு திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி பாருங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருந்தது, ஒரு வாசல் மூடப்பட்டிருந்தது. அந்த ஜனங்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தான் நடத்துகிறார், தேவன் தான் கூட இருக்கிறார், ஆனாலும் முன்னேற முடியல. தேவன் சொன்னார், இன்னைக்கு மற்ற எல்லா நாளும் துதிக்கிறதை விட அதிகமாக துதிக்கணும். 7 முறை அந்த பட்டணத்தை சுத்தணும். எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு தடவை சுற்றி வந்தால் 21 கிலோமீட்டர். எவ்வளோ? 7 முறை சுற்றி வந்தா என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? கர்த்தர் தான் உங்களை நடத்துறார், அவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீங்க அங்க போறீங்க, ஆனா போக முடியாம மூடி இருக்குது. என்ன பண்றது? இதுக்கு ட்ரிக்ஸ் பண்ணலாமா, அதை பண்ணலாமா? ஒன்றும் பண்ண வேணாம். நீ சாதாரணமாய் துதிப்பதை விட நீ அதிகமாக 7 மடங்கு இந்த ஆண்டு துதிப்பாயானால் உனக்கு முன்பாக பூட்டி இருக்கிற வாசல்களை நான் விழ பண்ணுவேன், நான் விழ பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சண்டை போடாதீங்கன்றாரு, வாசலை திறக்கலன்னு சண்டை போடாதீங்கன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நீ வாசலை கர்த்தர் இந்த ஆண்டு நீங்க ஜெபித்தா துதித்தா இடித்து திறப்பார். ஆமென் சொல்லுங்க. எவனாலும் எரிகோ மதில் இடிக்க முடியாது. பிறந்த மிலிட்டரியில் அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட். மேலே 21 குதிரையை வச்ச சாரட்டை ஓட்டலாமா? ராகாப்பு மேலே வீட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய வீடுகளை. அவ்வளோ பெரிய வாசல் எப்படி தெரியுமா இடிஞ்சது? ஒன்று தேவனை தேடி தேடி அதிகமாய் துதித்ததால கர்த்தர் இடிச்சார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இதுவரைக்கும் மூடி இருந்த வாசல்களை நீ பார்த்தாய், மூடி இருந்த கதவுகளை பார்த்தாய். இந்த ஆண்டு கர்த்தர் திறந்திருக்கிற இடிக்கப்பட்ட நீ முன்னேறுவதற்கான வாசல்களை பார்க்க உன் கண்கள் திறந்திருக்கும். ஆமென். உன்னை கர்த்தர் காண செய்வார். நீ அதற்குள்ள பிரவேசிக்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், துதியினால வாசலை இடிச்சிடலாம். ரெண்டாவது ஒரு வாசல் நான் வாசிங்க. 12:10 அப்போஸ்தலர் 12:10 வாசிமா. டைம் ஆச்சு, டக்குன்னு வாசி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் 12:10 முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது, அல்லேலூயா,
எப்படி பிரதர் திற வந்தது? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஆட்டோமேட்டிக் ஓப்பன். என்ன ஓப்பன்? சில இடத்துக்கு போவோம் பார்த்துக்கிறீங்களா? ஷாப்பிங் மாலுக்கு போனீங்கன்னா நீங்கள் போன உடனே என்ன ஆகுது? அந்த சென்சாரு சராக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது பாருங்க. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ ரொம்ப அதிகமாக துதிக்க ஆரம்பி. 10 நிமிஷம் பாட்டு பாடுறாரு, 20 நிமிஷம் பாட்டு பாட ஆரம்பி. ரெண்டாவது, கதவுகள் தானாய் திறந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக பயன்பட வேண்டியவனை, வாக்குத்தத்தம் பெற்றவனை சத்துரு முடக்கி அழுத்திட நினைச்சான். விடிஞ்சா அவனுக்கு மரணம். ஆமென் சொல்லுங்களேன். உள்ள சிறைச்சாலையில் இருக்கிறான். என்ன பிரதர் நடந்தது? 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ரொம்ப முக்கியமா பேசுறேன், வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் தூங்கி தேவனை நோக்கி தூங்கி கொண்டே ஜெபித்தார்கள். தூக்கத்தோட ஜெபித்தார்கள். எப்படி ஜெபிச்சாங்க? தட்டியா தூக்கத்தோட இல்ல பிரதர். நம்ம எப்படி ஜெபம் இருக்கு தெரியுமா? காலையில பலவீனத்தை அழிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இடுப்புலாம் வலிக்குது ஆண்டவரே, காலெல்லாம் கொடையுது ஆண்டவரே. சுருக்கமான ஜெபத்துக்கு வாசலை திறங்க ஆண்டவரே. பெருக்கமான ஆசீர்வாதம் திறப்பாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், கிண்டலா கேலியா கூட நினைச்சுக்கங்க. ஊக்கமான ஜெபம் இருக்குமானால் திறக்கப்பட வேண்டிய கதவுகளை இந்த ஆண்டு நீ தட்டி திறக்க வேணாம். இரும்பு காவல்களை கர்த்தர் திறப்பார். எப்படி திறப்பார்? தானா திறக்குங்க, தானா திறக்குங்க. இந்த ஆண்டு நான் எழுதி வச்சுக்கங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட நீங்க ஜெபத்தை ரொம்ப குறைக்கிறீங்களா? நீங்க முன்னேற உங்க குடும்பத்தில் ரொம்ப ஜெபம் கம்மியாயினதா? பிரதர் நான் சொல்றேன், திடீர்னு சரி கெடுவீங்க. ஊக்கத்தோட இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. நீ எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வருதோ, அவ்வளோக்கு எவ்வளோ 10 நிமிஷத்தை 20 40 80 120 மாற்றி பாரு. கர்த்தர் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் உன்னை கோடா கோடியாய் 1000 மடங்கு. ஆமென் சொல்லுங்க. சபையார் அவருக்காக ஒற்றுமையாய் ஜெபத்துல என்ன பண்றாங்க? ஊக்கமாய் தெரிந்து கொண்டிருந்தார்கள். அது ஜெபம் என்னாச்சு? கதவுகளை தானாய் திறந்தார். நான் சொல்றேன், உங்களை முடக்க சத்துரு பல வழிகளில் இருக்கிறான். இன்னைக்கு பல மனிதர்கள் மூலம் செய்வன செய்யறான், மந்திரம் பண்றான், சூனியம் பண்றான், வன்கண்ணின் ஆவிகள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. முட்டைக்கு அழிக்க நினைக்கிறான், இன்னைக்கு கட்டு போட நினைக்கிறான். நான் சொல்றேன், கவலையே படாதீங்க. ஒன்னே ஒன்று செய்யுங்க. நீங்க ஊக்கமாய் ஜெபிப்பீர்களானால் அந்த கதவுகளை எல்லாம் கர்த்தர் தானாய் திறக்க பண்ணி, நீங்கள் எதில் முன்னேற முடியாது, எதில் மரித்து போய் விடுவோம் என்று நினைத்தீங்களோ அங்கிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி பாருங்க. தேவ தூதனை அனுப்பினார். எத்தனை பேர் நம்பினீங்க? நேற்று பாஸ்டர் வந்தாரு, நேராக வந்து இங்கே பலிபீடத்தில் ஏறிக்கினாரு. என் பையன் எப்போ யார் வந்தாலும் அவங்ககிட்ட ஏஞ்சலை பற்றி தான் பேசுவான். என்ன பேசுவான்? அவனுக்கு ஆசை ஏஞ்சலை பார்க்கணுன்னு. நான் சொன்னேன், என் வாலிப வயசில் ஒரு தடவை எங்கள் சர்ச்சில் ஆராதிக்கும் போது அந்த இப்போ அந்த கல்யாணத்துக்குலாம் ஒன்று ஃபோட்டோ எடுக்க விட்றானுங்களே, அது பேர் என்னப்பா? கொரோனா கொரோனா என்ன கொரோனா நமக்கு அதான் தெரியாது. அது குருன்னு போது பாருங்க, பயங்கரமா ஆராதிச்சுட்டு இருக்கு பாருங்க. தலை மேல அப்படியே அந்த குரோன் மாதிரி ஒரு குருன்னு போச்சு. குருன்னு போது காத்துல முடியலாம். அப்ப என்ன பண்ண, பட்டாளு கண்ணை திறந்து பார்த்தா பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, கர்த்தர் பார்க்கறாரு. அப்படியே 2 சட்டைகள் எடுத்த சேராபின் சர்ன்னு போது எங்க சபையில் போய் பலிபடுத்த ஒரு சுத்தின் சைக்கிள் வெளில போச்சு. அப்படியே கண்ணால பார்த்தா தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ எங்கள் பாஸ்டர் நேற்று வந்து இங்கே பண்ணார், பேசிட்டு அவருக்கு ஏஞ்சல் பற்றி. தம்பி, ஏஞ்சல் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ பாஸ்டர் கொரோனா வந்துச்சான். கொரோனா வந்து ரொம்ப சிவியராகி மியூட்டில் சேர்த்து முடியாதுன்னு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. கண்ணாடி பெட்டியில் வீட்டில் வச்சுட்டாங்க. அப்போ பாஸ்டர் அம்மா கூப்பிட்டு சொன்னாராம், நான் போயிடுவேம்மா கண்டிப்பாக இந்த வாட்டி, அதனால் தயவு செஞ்சு நீ எப்படி, ஏன்னா 2 பிள்ளைங்க டிசாபிலிட்டி, 2 பிள்ளைங்களும் நடக்க முடியாது, 2 பிள்ளைங்களும் மென்டல் பிள்ளைங்க அவருக்கு. 2 பிள்ளைங்களும் எப்படியாவது குழந்தைங்களை இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சு வீட்டை பார்த்துக்கமா, நான் செத்துருவன்னிட்டாராம். கண்ணாடி உள்ள இருக்கிறாங்க, இவங்க அழுகுறாங்களாம். சாவ மாட்டீங்கன்னு படுத்திருந்தாராம். விடிய காலில் 3:30 மணி இருக்குமா, ஒரு பெரிய தேவ தூதன் அந்த கண்ணாடி அறைக்குள்ள வந்து, உனக்கு கொரோனா இல்லை, ஆமென் சொல்லுங்க, உனக்கு உயிரோடு வருவாய், ஆமென் சொல்லுங்க. ஒரு ரகசியம் தெரியுமா? வெளியில ஜான் பாஸ்கர் கொரோனா பேஷண்ட் நெல்ல நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிட்டான். கரெக்டாக உனக்கு கொரோனா இல்லைன்னு சொன்னா ஒரு வெட்டிக்கிளி வந்து அந்த நோட்டீஸ் அரிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு.
வெளில வந்து பார்த்தா நோட்டீஸ் காணும். நான் சொல்றேன், இன்னைக்கும் உனக்காக வாசல்களை திறக்க தேவ தூதனை பரலோகத்தால் அனுப்ப முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிச்சு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன் 12:7 வாசி பாருங்க. தேவ தூதனை அனுப்புவார். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை இருட்டு என்கிற ஒரு ரூமுக்குள்ள இருந்தது இல்ல, இந்த ஆண்டு சொல்றாரு கர்த்தர், நான் அனுப்புகிற தேவ தூதன் உன் அறையில வெளிச்சத்தை, உன் வீட்டில வெளிச்சத்தை, உன் குடும்பத்துல வெளிச்சத்தை, உன் வேலையில வெளிச்சத்தை, உன்னுடைய வாழ்க்கையில இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றி உனக்காக தானாய் ஒரு வெளிச்சத்தின் வாசல்களை உனக்கு தானாய் கர்த்தர் இந்த ஆண்டு திறப்பார். ஆமென், அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், சபைக்கு வந்து நீங்க ஜெபம் பண்றது நல்லது. ஆனாலும் ஆங்காங்கே குழுக்களை இந்த ஆண்டு ஏற்படுங்க. இந்த ஆண்டு 3 இடங்களில் ஜெப குழுக்கள் ஏற்படுத்த போறோம். நீங்க முடிஞ்சா வந்து கலந்துக்கங்க. பிரேயர் செல் ஏற்படுத்த போறோம். ஜெப குழுக்களை ஏற்படுத்தி ஒருமனப்பட்டு இந்த ஆண்டு ஜெபிப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்காய் தானாய் இந்த ஆண்டு வாசல்களை திறக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் நல்ல ஜெபிக்கிறவங்க இருக்காங்களோ அங்க போய் முக்கியத்துவம் கொடுத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி நடந்தா என்ன பாஸ்டர் ஆகும்? 12-18 வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களை குறித்த கலக்கங்கள் உங்க நண்பருக்கு, உங்க உறவுக்கு, எப்படி இவங்க இவ்வளவு வெளியே வந்தாங்க, எப்படி பிரகாசிக்கிறாங்க என்று அவங்களுக்குள்ள கலக்கமும் பயமும் உண்டாகும். அழிக்க நினைத்த சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. அல்லேலூயா. தானாய் திறந்தது. ஆமென். மூணாவது ஒரு வாசல் திறக்கணும். என்ன வாசல்? 16-26 அப்போஸ்தலர். சீக்கிரம் வாசிங்க. நான் பேசுறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமென். எப்படி? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்னது அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு உன்னை சத்துரு கட்டி வைத்திருந்த கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து, கத்துகள்லாம் உடைத்து, கர்த்தர் இந்த ஆண்டு சிறைச்சாலை அனுபவத்தில் உன்னை சிறையில் போட்டு கதவுகள் எல்லாம் உடைக்க. இன்னைக்கு பெரியவர் முதல் சிறியோர் வர வலைதளம் என்கிற சிறைக்குள்ள இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. சாத்தான சிக்க வச்சுட்டான். எதுல சிக்க வச்சுட்டான்? இங்க உட்காந்துங்கிற பாதி கேஸ் போனுக்கு அடிமை. பைபிள்ல எத்தனை புக் இருக்குன்னு கேட்டா தெரியாது. ஆனா போன்ல எத்தனை ரேம் இருக்குதுன்னு கேட்டா என்ன தெரியுது. நான் சொல்றேன், நீங்க ஏதோ விளையாட்டா நினைக்கிறீங்க. சாத்தான் நரகத்திற்கு கிறிஸ்துவர்களை அனுப்புவதற்காய் கண்டுபிடிக்கப்பட்டது தான் போன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு பாருங்க, சிறப்பிடிச்சிட்டான் நம்மள. போன் இல்லாத உங்களால என்ன பண்ண முடியாது. கக்கூஸ்க்கு போன் எடுத்து போறான். எவ்வளவு கேவலமாகுது பாருங்க. குளிக்கிறதுக்கு போன் எடுத்து போறான். இப்படி நான் சொல்றேன், சிறைகளை இந்த ஆண்டு கர்த்தர் உடைப்பார். உங்களுக்கு ரொம்ப வருத்தம், உங்க பிள்ளைங்க 24 மணி நேரம் போன்ல இருக்கிறான் பாஸ்டர். இந்த ஆண்டு கர்த்தர் மாற்றி அவனை வெளியே கொண்டு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. இது இந்த செல்போனுடைய காவல் இருக்கு பாத்தீங்க. 24 வசனம் வாசி. 16-24 வாசி. எந்த காவலரா? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் கார்த்திகாமா? என்ன தெரியுமா அர்த்தம் அனிதா சிஸ்டர்? யாரும் பார்க்காத இடத்துல சிறப்பிடிச்சிட்டான். யாராலும் இந்த செல்போன்ல என்ன இருக்குதுன்னு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. தம்பி பார்க்க முடியுமா உன் செல்போனை? நானு மெசேஜுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறான். அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாக்கு அவன் பொண்டாட்டியே நினச்சா கூட திறக்க முடியாது. நம்மளுக்கு ஒரே பாஸ்வேர்டு. என் பொண்டாட்டியோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். என் பாஸ்வேர்டு என்னன்னு என் புள்ள 3 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எப்போ யார் வேணாலும் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பல நாள் சேர்த்து பார்க்க சர்ச்சில் போன என்ன பண்ணிட்டுறேன், விட்டுட்டே வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒளிவு மறைவு கிடையாது. இங்கே சொல்றாரு, உட்காவலறையில் போட்டானாம் பிசாசு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் இந்த ஆண்டு கர்த்தர் உன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து வெளியே கொண்டு வருவார். ஆமே, நான் சொல்றேன் பிரதர், சிலர் ஆபாச வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கால்களில் கையில் கட்டு போட்டு அவங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி, தேவனை நெருங்க முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுறாரு உங்களோட இன்னைக்கு. பிரதர் கவனிங்க, உனக்குள்ள இருக்கிற அந்த கட்டுகளை உடைக்கணும். நீ அதை உடைச்சிட்டினா உன் குடும்பம் முன்னேறிடும். நீ உடைச்சிட்டா உன் தொழில் வாய்க்க பண்ணிடுவாரு. இதை நீ இந்த கட்டை உடைச்சி வெளியே வந்துட்டீங்கன்னா இதுக்கு என்ன பாஸ்டர் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நீ துதிக்க ஆரம்பி, நீ ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் தானாய் உடைய பண்ணுவார். நான் சொல்றேன், பாவ கட்டுகளை உடைக்க போறாரு, சாப கட்டுகளை நான் உடைக்க போறாரு.
அடிமைத்தன கட்டுகளை உடைக்க போறாரு. இந்த ஆண்டு சடுதியில திறப்பார். நீங்க விடுதலை செய்யப்படுவீர்கள். இனி சாத்தானால் உங்களை கட்டி வைத்திருக்க முடியாது. ஆமென். பவுலையும் சீலாவும் போய் துதிக்க துவங்குங்கள். நீங்க துதிக்க திறந்தா உங்க கட்டு மாத்திரம் இல்லையா, எதிரிகளை ஒன்னோட ஒண்ணு வெட்டி வீழ்த்திடுவார். துதியை மட்டும் விட்டுறாதீங்க. 4 மணிக்கு உங்க வீட்டில் அந்த துதி பாட்டு சத்தம் கேட்க 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 எதிரிகள் தானாய் வெட்டுண்டு விழுவதை இந்த ஆண்டு உங்க கண்களால் காண முடியும், காண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது எந்த வாசல் திறக்க போறாரு? எந்த வாசல்? 105ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம் 17-20 வாசி பாருங்க. டக்குன்னு வாசி, டைம் ஆகுது. நான் கர்த்தரால் திறக்கப்பட வேண்டிய வாசல்களை பத்தி பேசிட்டு அனுப்பினார். யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். எங்க அடைப்பட்டிருந்தது? இரும்பு கதவுல அடைப்பட்டிருந்தது பிரதர். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 41:14 வாசிமா. ஆதியாகமம் 41:14. இப்படி இருந்தவன் அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அங்க காவல் கிடங்குல இருந்தவன் கதவை திறந்து தான் கொண்டு வந்திருக்க முடியும் நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. கதவை திறக்காம நான் முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன் சொல்லுங்க. முதல்ல என்ன வாசல் திறக்கப்படும்? இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக இருந்த வாசல், அடைக்கப்பட்டிருந்த வாசல் திறக்கப்படும். 2வது தானா ஒரு வாசல் திறக்கும். 3வது கட்டுகளை கழற்றுகிற வாசல் திறப்படும். 4வது தரிசனத்தின் வாசல்கள் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். இதுவரைக்கும் இரும்பு சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த மகனே, கர்த்தர் உன்னை இந்த ஆண்டு விடுதலையாக்கி தரிசனத்தின் வாசல்கள். ஆமென் சொல்லுங்களேன். தரிசனம் பெற்ற ஒருவன் பல ஆண்டுகளாய் மனிதர்களாய் துன்பப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்தான் சிறைச்சாலையில. ஒருவேளை நீங்களும் பல ஆண்டுகளாய் நீங்க சிறையில் இருக்கிற அனுபவத்தில் இருக்கலாம். உனக்குள்ள தரிசனம் இருக்கு, கிருபை இருக்கு, கர்த்தருக்காக பயன்பட முடியல, உன் தரிசனத்தை ரீச் பண்ண முடியல, நீ வாங்க நினைச்ச இடத்தை வாங்க முடியல, கட்ட நினைச்ச இடத்தை கட்ட முடியல, யாரோ உன் இரும்பு சிறையில போட்டு ஒடிக்க. கர்த்தர் சொல்றாரு, உன் தரிசனத்திற்கான வாசல்களை இந்த ஆண்டு நான் திறக்க பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சிறையில் போட அனுமதி கொடுத்தார்களோ அவங்களே திறப்பாங்க. தீவிரமாய் சிறையின் வாசலை திறந்து விடுவாங்க. நான் சொல்றேன், இது தேவன் கிரியை செய்கிற கிரியை. உன்னை குழிக்குள்ள போடலாம், உன் தரிசனத்தை குழிக்குள்ள போட முடியாது. உன்னை சிறைக்குள்ள போடலாம், உன் தரிசனத்தை சிறைக்குள்ள போட முடியாது. தரிசனத்தின் வாசல்கள் இந்த ஆண்டு திறக்கப்பட போகிறது. நம்மனா கையை தட்டுங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, சொப்பனங்களை நீங்க மீண்டும் பெற்றுக்கொள்ள போறீங்க. இனிமேதான் நீ யார் என்பது உலகத்துக்கு தெரியும். உன்னை போல தேவ ஆவியை பெற்றவர் இல்லை என்று சொல்லுவார்கள். உன் சகோதர சகோதரிகள் வந்து உன் பட்சத்திலே உன் காலில் விழக்கூடிய அளவில் தரிசனத்தின் வாசலை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் நம்ம திருச்சபைக்கு கொடுத்த வாக்கு திறக்க போறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் ஏற்படுத்த போற புதிய வாசல். ஒரு 10 நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 24ஆம் சங்கீதம் 7-10 வாசிமா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இந்த ஆண்டு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்குள்ள உன் தொழிலுக்குள்ள பிரவேசிப்பார். ஆமென். இது என்ன பாஸ்டர் கான்டெக்ஸ்ட், பின்னணி என்ன? மகிமையா இருந்த அந்த அநாதி காலத்தினுடைய பட்டணத்தின் வாசல் கதவுகளை சத்துரு இடிச்சு போட்டுட்டான். சில காலங்களுக்கு பிறகு கர்த்தர் மீண்டும் அந்த வாசல்களை எஸ்ரா, நெகேமியா போன்றவர்களை கட்டி எழுப்ப கிருபை செய்தார். ஏன் செஞ்சார்னா, அவங்க தலைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தினாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க வீட்டில் நீங்க ஆள வேண்டியதெல்லாம் சத்துரு இடிச்சு போட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அநாதி கதவுகளை தலைகளை உயர்த்திடுங்க.
பரலோகத்தை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் மகிமையின் ராஜா வாசலின் வழியாய் உங்க வீட்டுக்குள்ள பரலோகத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் வழிய வீட்டுக்குள்ள இந்த ஆண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிவாருங்க. வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1-6 வாசி பாருங்க. வாசலை கட்டி பிரதிஷ்டை பண்ணி கதவு போட்டு பூட்டு போட்டு தாழ்பாள்கள் போட்டார்கள். இந்த ஆண்டு உங்க தொழில் என்கிற வாசலின் வழியாய் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இடிந்து கிடந்த உன் வீட்டை கத்தர் கட்ட வைப்பாரு. இடிந்து கண்ட உன் தொழிலை கத்தர் கட்ட வைப்பாரு. இடிந்து கிடக்கிற உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் சொல்றேன் மீண்டும் கட்டி எழுப்ப. மகளே, உன்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட, உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, இடிந்து கிடக்கிற உன் வாழ்க்கையில இந்த ஆண்டு மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாரு. உன் தலையை மாத்திர பரலோகத்துக்கு நேராய், அனாதி கதவுகளுக்கு நேராய். ஷபா கபௌடரா. நான் சொல்றேன், உங்க வருமானங்களை கடந்த ஆண்டு சத்துரு இடிச்சு போட்டுட்டான். இந்த ஆண்டு கர்த்தர் இழந்தவங்களை 2 மடங்கு பெற்றுக்கொள்ள மகிமையின் ராஜா வாசல் வழியா உட்பிரவேசிப்பாரு. உன் சரீரத்தை இந்த ஆண்டு ரொம்ப பலவீனப்படுத்தும் வியாதியில நீ துடிச்சிட்ட 2003 ஆரோக்கியம் என்கிற வாசல் வழியா கர்த்தர் உட்பிரவேசிப்பாரு. இந்த ஆண்டு புதிய தொழிலுக்கான புதிய வாசலை திறப்பாரு. இடங்களை வாங்குகிற வாசல்களை திறப்பாரு. புதிய வீடுகளை கட்ட வாசல் திறப்பாரு. குடியிருக்கிற வீட்டை பழுது பார்த்து நீ அழகு பார்க்க கர்த்தர் இந்த ஆண்டு வாசலை திறப்பார். சில திருமணத்திற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார். கர்ப்பத்திற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஏன் மகிமையின் ராஜா உள்ளே வருவார். வெகு நாளாய் சிலருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த வாசல்களை இந்த ஆண்டு திறப்பேன். ஏன் மகிமை ராஜா உள்ளே பிரவேசிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலை உனக்காக வாசல்கள் திறக்கப்பட எந்தவித முகாந்திரமும் இல்லையா? நான் சொல்றேன், நீ கலங்காத. அவ்விசுவாசம் உனக்குள்ள இருக்கலாம். என்ன செய்வது கலங்கி நிற்கலாம். ஒன்னே ஒண்ணுதான். யோவான் 20:19 பூட்டி இருக்கிற வாசலுக்குள்ள என் இயேசுவால் பிரவேசிக்க முடியும். ஒருவேளை உனக்குள்ள அவிசுவாசம் பூட்டி வைத்திருக்கலாம். உனக்குள்ள பயம் பூட்டி வச்சிருக்கலாம். இயேசு இந்த ஆண்டு வாசி அந்த வசனத்தை 20:19 வாசி. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு இந்த ஆண்டு சமாதானம் என்று சொன்னார். ராபா ஷேகேனோ, நான் இப்படி சொல்றேன், கதவுகளை அவிசுவாசம் பயம் என்பதை உங்களுக்கு கொடுத்து பூட்டி வைத்திருக்கிற அந்த கதவுக்குள்ள தானா இயேசு உள்ளே வருவார். மகிமையின் ராஜா வருவார். நீ அவிசுவாசமா இருந்தாலும் இந்த ஆண்டு அற்புதம் நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. நகைக்கிறியா? 90 வயசுல குழந்தை பிறக்காதுன்னு தெரியாது. மகிமையின் ராஜா உன்னோட பிரவேசிப்பார். இந்த ஆண்டு இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுது. ஆமீன். அல்லேலூயா. கடைசியா உங்களுக்கு திறக்கப்பட வாசல் ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏசாயா 45 1-5 வரைக்கும் வாசிங்க சீக்கிரம். புதிய வாசல்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானை செவ்வையாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து உனக்காக இன்னைக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் மறைந்திருக்கிறவர்களை இந்த ஆண்டு வெளியே கொண்டு வர போறாரே. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு பரலோகத்திலிருந்து அது திறக்கப்படும். தடுத்து கொண்டிருக்கிற வானமண்டல பொல்லாதாவி விளக்கப்படும். தடை உண்டு பண்ணின ஆவிகள், பொல்லாத வல்லமைகள், மந்திர வல்லமையில தேவன் இன்றைக்கு கோணலா இருக்கிற சபையாக்குவார். மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற உனக்கான பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு ஒரு ஜெபம் சொல்லித்தரேன். எல்லாம் பாஸ்டர் இந்த ஜெபம் சொல்லித்தர மாட்டான். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பிங்க. எனக்கு பரலோகத்திலிருந்து திறக்கப்பட்டு வந்த ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கிற என் பகுதியில் இருக்கிற இந்த அதிபதியின் பொல்லாத ஆவிகளை விலக்கி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமென். 2000 ரூபாய் வேணும்னாலும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். 2 லட்சம் ரூபாய் வேணும்னாலும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். 2000 கொடுத்துக்கிறார், 2 லட்சமும் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வருதான், அது நேரா வேகமா வருதான். இங்க நின்று ஒருத்தவன் தடை பண்றான், அவனுக்கு கொடுக்காத. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நிறைய கோணல் இருக்கும் வீட்டுக்குள்ள.
உனக்கு வெண்கல கதவுகளை நான் உடைக்க போறேன், இரும்பு தாழ்பால முறிக்க போறேன், எல்லாம் செய்ய போறேன். அந்தகாரத்துல பிசாசு அடைச்சி வச்சிருக்கிறது வரணும்னா இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபித்து பாரு. இப்படி ஜெபி, எனக்கு வர வேண்டிய நன்மைகள், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்திலிருந்து கொடுக்கிறத தடுக்கிற வானமண்டல பொல்லாதவைகளை விளக்குங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. மறைத்து வைக்கப்பட்டிருந்த உனக்கான பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்க நம்புறீங்களா? ஒண்ணுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைப்படுத்திட்டான், ஒட்டிக்கிட்டான், அவன் செத்துட்டான், அடிமையில செத்துட்டான். கர்த்தர் சொன்னாரு, மோசேங்கிற ஊழியக்காரனை கொண்டு இன்னைக்கு ராத்திரி உனக்கு கர்த்தர் பொக்கிஷம் திறப்பாரு. எந்த கை வெறுமையா இருந்ததோ தங்கம் தங்கமா டன்னு டன்னா எடுத்துன்னு புறப்பட போற இந்த ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் உனக்கான வாசலை திறக்கும் போது ஆமென் சொல்லுங்களேன். பொண்ணு கண்ணுக்குட்டி 14 அடி கட்டுற அளவுக்கு தங்கத்தை கையில வச்சிருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டுற அளவுக்கு தங்கத்தை வாங்கி வந்தான். தூக்க முடியலையா, எரும மாட்டு மேல ஏத்தின்னு வந்தான்னு சொல்றாரு ஒரு பைபிள் ஸ்காலர். தங்கத்தை எது மேல? எது மேல? எரும மாட்டு மேல ஏத்தி கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்களேன். நினைச்சு பார்த்தான காலையில பிச்சைக்காரன், நைட்டு யாரு? நைட்டு யாரு? பணக்காரன், கோட்டீஸ்வரன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நினைச்சானா ஒரே ராத்திரியில உன் வாழ்க்கைய, உன் தலையெழுத்த, உன் சரித்திரத்தை மாத்த என் தேவனால முடியும். ஆமென் சொல்லுங்க. எப்பேற்பட்ட வாசல்ல உடைப்பார். எகிப்து என்கிற இரும்பு கலவாயை உடைச்சி அவன் சொல்றான், என் வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் அள்ளி போடா, போயிடு, அடுத்த புள்ளியை செத்துற போதுன்றான். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், எதிரிகள் அஞ்சத்தக்கதான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு, பல ஆண்டுகளாய் கிடைக்க வேண்டிய நன்மைகளை, உங்கள் உழைப்பின் ஆசீர்வாதங்களை திருடி வைத்துக் கொண்டத சத்ருவின் கையில் இருந்து பிடுங்கி இந்த ஆண்டு தரப்போறார். இந்த வார்த்தையை நம்பினீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. உன் உழைப்பை பிடுங்கி வச்சிருந்த, உன் ஆசீர்வாதத்தை தடுத்து வைந்த சத்துருவின் கையில் தானா கொண்டு வந்து தயவு செஞ்சு நீயே வச்சுக்கப்பா. நீ கிளம்பு கிளம்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது ஒரு புதிய வாசலை திறக்க போறாரு. அது ஆவிக்குரிய வளர்ச்சியின் வாசல். ஆதியாகமம் 28 15 16 17. சீக்கிரம் வாசி, சீக்கிரம் வாசி. அங்க ஒரு வாசல் பாரு. உன்னோட இருந்து சரி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெரிந்து வீழ்த்த போது மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன உனக்கு திறக்கப்பட புதிய வாசல். முதல்ல என்ன வாசல்? மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்கிற வாசல். ஆமென். இரண்டாவது, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து வைத்த ஆசீர்வாதங்கள் வழியாய் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து கோணலை செவ்வையாக்கி கொடுக்க போற ஆசீர்வாதம் தானாய் கொடுக்க போறாங்க. ஆமென். மூணாவது, ஆவிக்குரிய வளர்ச்சியின் வாசலை திறப்பார். இதுவரை மனிதர்களையே நம்பி சார்ந்து மனிதனிலிருந்து எதிர்பார்த்து வந்தவைகளை எதிர்பார்த்திருந்த ஒரு மனிதனுக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. என்ன சொல்றா தெரியுமா? இதுவரைக்கும் நீ மனிதரை சார்ந்து வாழ்ந்துட்ட, இதுவரைக்கும் யார் யாரையும் நம்பி வாழ்ந்துட்ட. யாக்கோபே 40 வருஷம் வாழ்க்கையில யாரோ கொடுப்பாங்கன்னு நினைச்ச, இனி அப்படி இல்லை. நான் திறந்துட்டேன் உனக்கு, நான் திறந்துட்டேன் உனக்கு, நான் திறந்துட்டேன் உனக்கு. உன்னால முடிஞ்சா மேலே ஏறி வா. உன்னால ஏறி வர முடியாம நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்பியும் சொல்றேன். அப்பா ஆபிரகாம், தாத்தா ஆபிரகாம் என்ன பண்ணார்? கர்த்தரே நடன்றாரு. தேசத்தின் நீளம் எம்மட்டுமோ நட நட நடன்றாரு. அந்த 100 வயசுல நடந்தான். புள்ள ஈசாக்க 26 அதிகாரத்தில் சொல்றாரு, நீ அங்கெல்லாம் போவாத, உக்காந்துக்கோ, உனக்கு நான் இந்த தேசத்துல என்ன பண்ணுவேன்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து சாப்பிட வைப்பேன் சொன்னாரா? ஆமென். ஆனா பேரன் யாக்கோப கர்த்தர் பேசுறாரு, நீ படுத்துக்கினேறா, உனக்கு நான் கொடுக்க வேண்டியது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ கஷ்டப்பட்டது போல உன் பிள்ளைங்களை கர்த்தர் கஷ்டப்பட வைக்க மாட்டாரு. அவனுக்கு என்ன தெரியுமா? பரலோகத்தின் வாசல். நிறைய பேர் கேட்கறாங்க, எப்படி பாஸ்டர் கார் வாங்கினீங்க? நான் சொன்ன, பரலோகத்துல இருந்து கூட்டாரு. இன்னையா பொண்ணுமே பரலோகத்துல இருந்து போட்டாரான்றான் ஒருத்தவன். ஒரு அம்மா கூப்பிட்டு கொடுக்குது 50,000. என்னண்ணா நீங்க கார் வாங்கணும் ஓடிங்கிறிய சந்தோஷம். 50,000 ரூபாய் கார் வாங்கிறதுக்கு என்ன பண்ற? உனக்கு பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனுக்கும் ஒன்றும் தானாய். இனிமே யாக்கோபே, மனுஷ கை அல்ல, மனுஷ உதவி அல்ல, நான் உனக்கு என்ன தெரியுமா பண்ண போறேன்? பரலோகத்தின் ஆவிக்குரிய வாசல்களை திறப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்றாரு, இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நான் தான், பரலோகம் தான்.
உன்னை மனிதர்கள் அல்ல பரலோகம் போஷிக்கும். மனிதர்கள் உனக்கு வாசலை அடைத்திருக்கலாம், அவங்க அம்மா அடைச்சிருக்கலாம். இன்று முதல் உனக்கு பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டுள்ளது. அது பூட்டவே பூட்ட மாட்டாது. உனக்கு நீ பரலோகத்தின் ரகசியங்களை காண்பிப்பேன். நான் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசினாலும் சிலருக்கு இங்கே ஆவியானவர் சொல்றேன், பரலோகத்தில் என்ன நடக்குதுன்றதையுமே உங்களுக்கு காட்டுவார். 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருக்க சிங்காசனத்தை பார்ப்ப, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கிற சிங்காசனத்தை பார்ப்ப, கர்த்தருடைய மகிமை வெற்றி சிறந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறத நீ பரலோகத்தின் தரிசனங்களை இந்த ஆண்டு பார்ப்ப. ஆமென் சொல்லுங்க. உன்னோடு சொப்பனங்கள் மூலம் பேச போறேன், தரிசனங்கள் மூலம் பேச போறேன். உனக்கு வெளிப்பாட்டின் வரங்களை இந்த ஆண்டு தருவேன். உனக்காக பரலோகம் திறக்கப்பட்டுச்சு. உனக்கு வெளிப்பாட்டின் வரம் வரும். ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள குணமாக்குகிற வரங்களை தருவேன், பிசாசுகளை துரத்துகிற கிருபைகளை தருவேன், அபிஷேகத்தை பெருக பண்ணுவேன், தாளந்துகளை தரப்போறேன் இந்த ஆண்டு. இன்றைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்வில நீ வெறும் கை கூடிய சேகத்தை 2 பரிவாரங்களை உடைய ஒரு ஆவிக்குரிய உயர்ந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்து இந்த ஆண்டு ஆசீர்வதிக்க போற. இன்று நீ ஒரு தனிநபர் சீக்கிரத்தில் பெருங்கூட்டத்தை தேவன் அண்டை சேர்க்கிற ஒரு அபிஷேகத்தை தரப்போற. உனக்கு வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. திறந்த வாசலை தேவன் திறந்தார் திறந்தார் திறந்தார். நான் இந்த திருச்சபை சேத்துபாகம் திருச்சபை நான் சொல்றேன், சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போறார். ஆமென் சொல்லுங்க. நொகோமி சிஸ்டர் வந்து சொல்றாங்கல்ல, சிலர் அப்படியே கேட்குறீங்க, என்னது அம்பளி மாமா கதை மாதிரி கேட்காதீங்க. என்கிட்ட சொன்னாரு, அவங்க ரொம்ப இன்னசென்ட். அவங்க முதல்ல கொரோனால தான் எனக்கு உதவி செய்யறதுக்கு வந்தாங்க. இங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாருன்னு. அப்ப சொன்னாங்க, 2 தேவதூதன் வந்து பக்கத்தில் பேசிக்கிறான் பாஸ்டர்னாங்க. ஏன்னா நம்மளுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னது இல்லை. நான் இப்போ தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாக்கோபே வாசல் திறக்கப்பட்டுச்சு. நீ கர்த்தரை பார்த்துட்டல்ல, இனிமே உனக்கு வெளிப்பாட்டின் வரம், குணமாக்குகிற வரம், உனக்குள்ள சொப்பனங்கள், தேசங்களை குறித்த சொப்பனம், பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி சொப்பனம், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆமென். இத்தனை வாசல்களை கர்த்தர் திறக்க போறார். முதல்ல சொன்ன மூட வேண்டியதை நீங்க மூடனா, திறக்க வேண்டியதை திறக்க போறாரு. புதிய வாசலை திறக்க போறாரு. இத்தனை வாசல்கள் இந்த ஆண்டு திறந்தாலும் கடைசியா ஒரு வசனத்தை எச்சரிப்பா எனக்கு ஆவியானவர் கொடுத்தாரு. 16:9 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:9 வாசிங்க. முடிச்சிட்டேன். 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்க பெரிதும் அனுகூலமான கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆமென். பிரதர், எல்லா வாசலும் கர்த்தர் திறப்பாரு. நீ ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். எல்லாரையும் நம்பாத. ரமேஷ் அண்ணன் கூப்பிட்டாரு, ஆயா கூப்பிட்டாரு, அப்பா சாப்பிட கூப்பிட்டாரு, நம்பாத. ரிபாஷிகா பவுடரதான் நான் சொல்றேன். எல்லாரையும் நம்பாத. மகளே, திறந்த வாசல் இருக்கிற மாதிரி தைரியமா உள்ள நுழையாத. தீங்கு செய்கிற அநேகர் இருப்பார்கள். இருப்பாங்க. கர்த்தர் திறந்துட்டாருன்னு தடதடன்னு ஓடாத. மெதுவா முன்னேறிப்போ. உனக்கான வாசலை கர்த்தர் திறந்துருவார். ஆமென் சொல்லுங்க. தீங்கு செய்யறவன் கூடவே இருப்பான் இந்த ஆண்டு. உன் பக்கத்திலேயே இருப்பான், வீட்டுக்குள்ளேயே இருப்பான். நீ நம்பிடாத அவனை. நம்பி உன் இருதயத்தை திறந்துடாத. கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கான வாசலை திறக்கும் போது யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான இந்த வாசல்களை பற்றி வருகிற நாட்களில் நான் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு அந்த செய்திகளை நான் எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப